வெல்கம் டு நர்மதா கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பர்பி பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஸ்வீட் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேங்காய் ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். உடச்சி துருவிக்குங்க, இல்லை மிக்சியில் போட்டு கூட பொடி பொடி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க தேங்காவை. ஒரு கப்பு தேங்காய்னா அரை கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க, பேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க, சரிங்களா? சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணி போதும். இந்த அரை கப்பு சர்க்கரைக்கு ஒரு அரை கிளாஸ், சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அதுக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப்பு சர்க்கரையை போடுங்க. சர்க்கரையை போட்டு சர்க்கரையில் வந்து லைட்டாக அந்த ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு கம்பி பதம் வரணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கம்பி பதம் வருதா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். அது வந்ததுக்கப்புறம் தேங்காய் அதில் நம்ம லைட்டாக தேங்காய் வந்தப்பறம் நெய் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுக்கணும். லைட்டாக தேங்காய் நெய் போட்டு வறுத்துக்கிட்டு அந்த ஒரு கம்பி பதம் வந்தோடனே அதில் கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோன்னா அந்த தேங்காவை மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும், அது வந்து தேங்காய்க்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டின மாதிரி நூல் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் தான் அந்த தேங்காய் கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இது ரெடி ஆனதுக்கப்புறம் இது நெய் வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இதுக்கு நெய் அதிகம் தேவையில்லை. தட்டில் சும்மா கொஞ்சமாக தடவிட்டு, இந்த தேங்காய் கேக்கு நம்ம ஊற்றுற தட்டில் கொஞ்சமாக தடவிட்டு, அதுக்கப்புறம் அந்த தேங்காய் மேலே அந்த ரெடி ஆகிட்டுருக்கீங்களா பர்பி, அதில் கொஞ்சமாக அந்த தேங்காய் பர்பி ரெடி ஆகிட்டுருக்கீங்களா அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நம்ம கேசரி எப்படி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணுறோம், அவ்வளோதான். தட்டில் நெய் தடவிக்கோங்க கொஞ்சமாக. நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கொட்டி நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பண்ணிட்டு கேசரிக்கு நம்ம பீஸ் போடுற மாதிரி போட வேண்டியது தான். சூப்பரான தேங்காய் பர்பி ரெடி. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இப்படி தேங்காய் கேக் செய்யும்போது கொஞ்சம் இலகலான தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ரவை இருக்கா வீட்டில் இருந்துச்சுன்னா லைட்டாக வறுத்து அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா அழகாக கேக் மாதிரி வந்துடும். உங்களுக்கு வந்து உதிரியாக போகாது. சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நான் சொல்கிறேன். ரவை இருந்துச்சுன்னா அதில் ரவையை வந்து கடைசியாக கொட்டி ஒரு கிளறி இறக்கிடுங்க, அவ்வளோதான். நம்மளுடைய சூப்பரான தேங்காய் கேக் ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்பீங்க, ஒரு பீஸோட உங்களால் நிறுத்த முடியாது, திகட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டுட்டே இருக்க சொல்லும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.